ஹாய் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படி பார்த்தோம்னா பஞ்சநாதீஸ்வரர் ஒரு சிவன் கோவிலுக்கு தான் போகிறோம். எதுக்காக போகிறோம்னா அது சோழர்கள் கட்டிய ஒரு கோவில். அந்த கோவிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை பெரிய கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியே ஒரு சின்னதாக ஒரு சோழர்கள் கட்டிய ஒரு சிவன் கோவில் தான் இது. இப்போ நம்ம அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு அது எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டி டு விழுப்புரம் சென்ட்ரலில் திருவண்டார் கோவில் என்ற ஊரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறு கொண்ட ஒரு கோவில். இப்போ அந்த கோவிலை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அங்கே போய் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். ஃபைனலாக கோயிலுக்கு வந்துட்டோம். உங்களுக்கே தெரியும், இந்த பின்னாடி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது கோவில். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண நினச்சேன். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 276 தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் அந்த 276ல் 16வது இடத்தை தமிழ்நாட்டில் இது பிடிச்சிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஒரு சிவலிங்கம் ஒரு சுயம்புலிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சுயம்புலிங்கமாக இருந்தாலும் அது ஒரு வலது பக்கம் சாஞ்ச மாதிரி காணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம போய் உள்ளே போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் இப்போ இந்திய தொல்லியல் துறை அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் பராமரித்து வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான கோவில். இதை பற்றின வரலாறு நிறையா இருக்குது. நான் உள்ளே போகிறப்போ ஒன்பது சொல்கிறேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ ஒரு பார்த்தீங்களா கோவில், இது என்ட்ரன்ஸில் கோபுரம் மாதிரி இருக்காது, சிவன் பார்வதி சிலை தான் அப்படி இருக்கணும், ரெண்டு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போவோம். உள்ளே போகும்போது ஒன் பை ஒன்னாக அதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். இப்போ ஃபைனலாக கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குது எல்லாத்தையும் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா இங்கே 4 இருக்காங்க, எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். அது அப்படியே பார்த்தோன்னா இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம அப்படி இது உள்ளே தான் போகணும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப அழகான ஒரு கோவில், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோவில். இதை பற்றின வரலாறுலாம் போக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் விநாயகர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் போய் விநாயகர் பார்த்துட்டு அப்புறம் என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் காமிக்கிறேன். என்னென்னா சோழ மன்னர்களில் பராந்தக மன்னன் அவர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி இங்கே நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் எப்படி கட்டியிருக்கலாம், அந்த மன்னர் எப்படி கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை பெரிய கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவிலுக்கு நிகராக அதே மாதிரி ஒரு சின்ன கோவிலை கட்டணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த கோவில் வரலாறு இருக்குது. ரொம்ப அற்புதமான கோவில். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வேறு என்ன இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். விநாயகரையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே அப்படி பார்த்தோம்னா சப்த கன்னிகள் அங்கே இருக்காங்க, அதையும் காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அப்படியே பார்த்தோன்னா இங்கே கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோபுரம் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார், அவரையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிற்பக்கலை, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது போகிற வழியில் இன்னும் முருகர் இருக்கார், அந்தாண்ட அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு எதனா தகவல் இருக்குது, அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருப்போம்.
சிலையை பார்த்தீங்களா, லிங்கேஸ்வரர் சிலை இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் காமிக்கிறேன். காமிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா முருகர் இருக்கார், முருகரையும் காமிக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிக்கிறேன். இந்த இந்த கோவிலோட புராண கதை ஒன்று இருக்குது, அதை சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே முண்டாசுரன் ஒரு அசுரன் இருந்திருக்காராம். அவன் என்னென்னா, அவன் ஒரு தீவிர சிவன் பக்தன். அந்த சிவன் பக்தன் என்ன பண்ணுறாரு, சிவன்கிட்டேருந்து ஒரு வரத்தை வாங்கிக்கிறாரு. என்னை யாரும் அழிக்க முடியாது, யாரும் அழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தையும் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வரம் வாங்கினதுக்கப்புறம் எல்லா தேவர்களையும் பிரம்மா எல்லாரையும் போய் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. இதுக்கு மேலே கொடுமைப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த தேவர்கள் அந்த பிரம்மா எல்லாம் போய் சிவன்கிட்ட முறையிடும் போது சிவன் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, இவனுடைய அவதாரம் பைரவர் இருக்காங்க. அதில் 8 பைரவர் இருக்காங்க. 8 பைரவர்கள் ஒருவரான வடுகா பைரவர் இருக்காரு. அந்த பைரவரை விட்டு இந்த அரக்கனை அழிக்க சொல்கிறாங்க. அழிச்சதுக்கப்புறம் அந்த பைரவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஒரு தோஷம் பிடிச்சிருது. ஏன்னா கொலை பண்ணதுக்கப்புறம் பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும். அந்த தோஷத்தை இங்கே இந்த சிவலிங்கத்தை இந்த சுயம்பலிங்கத்தில் வணங்கினா மட்டும்தான் போகும் அப்படின்ற மாதிரி இங்கே போனதுனால இந்த கோவிலுக்கு வடிகீஸ்வரர் என்ற கோவில் பேரும் கிடைச்சதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு புராண கதை. தோஷத்தை நீக்கின ஒரு தலமாக இது இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். அடுத்தது வேறு எதனா இருக்கணும். முருகனை பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வரும்போது இங்கே துர்க்கை அம்மன் இருக்காங்க, அவங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு புராண கதையும் இருக்குது, அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பிரம்மாவுக்கு 5 தலை இருக்கும், சிவனுக்கு 5 தலை இருக்கும். அந்த ஒரு குழப்பம் வந்ததுனால அது எப்படி குழப்பம் வந்துச்சுன்னா, பார்வதி சிவனுக்கு பூஜை பண்ண போவாங்க. பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல பிரம்மாவுன்னு தெரியாமல் பிரம்மாவுக்கு பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜையை பிரம்மாவும் ஏற்றுப்பார். நான் சிவன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்காமல் அவர் அந்த பூஜையை ஏற்றுப்பார். ஏற்றதுக்கப்புறம் நான் தப்பாக பூஜை பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் சிவன் என்னன்னா கோவப்பட்டு அந்த பிரம்மாவுடைய ஒரு தலையை எடுத்துறாரு. அது இந்த இடத்துல தான் எடுத்ததாகவும், அதுக்கப்புறம் பிரம்மனுடைய ஆணவத்தை அழித்த ஒரு தலம் தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்த சொல்லியிருக்காங்க. இது ஒரு புராண கதையில் இந்த இடத்துல தான் அது நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்ப்போம். பார்த்துட்டு வேறு எதனா வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தோன்னா இங்கே வடுகா பைரவருடைய சன்னதி இருக்குது. அப்புறம் நவகிரகங்கள் அந்த சன்னதி இருக்குது. எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. அதை காமிச்சிட்டு அப்படி வேறு எதனா இருக்கா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக இந்த கோவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்கோம். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு தகவல். ஏன்னா தஞ்சை கோவிலுக்கு நிகரான ஒரு கோவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா தஞ்சை கோவில் தான் ரொம்ப பெருசு. அந்த மாதிரி ஒரு சின்ன கோவில் தான் இது அமைச்சிருக்காங்க. இந்த 8 கால் மண்டபத்துலேருந்து தெய்வத்தை வணங்கினா அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப இங்கே ஒரு ஐதீகம். அது ரொம்ப அற்புதமான ஒரு புனித ஸ்தலம். அதனால் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய். லொக்கேஷனாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ பாய்.